ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. பட் அது ஏன் அப்படி நடக்குது? லயரோட ஸ்மார்ட்னஸ்னாலயா? நிச்சயமா இல்ல. நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. சோ பிரேக் டைம்ல உங்க டேபிள்ல உங்க போனை லாக் பண்ணாம வச்சுட்டு போயிடுறீங்க. உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்க போன் எடுத்து அதுல இருக்கிற மெசேஜஸ் எல்லாம் படிச்சிடுறாங்க. அது உங்களுக்கு தெரிய வரும்போது யூ வில் ஃபீல் ஹர்ட். நெக்ஸ்ட் டே அகைன் உங்க போனை நீங்க லாக் பண்ணாம உங்க டேபிள்ல வச்சுட்டு போறீங்க. அதே மாதிரி அந்த பர்சன் உங்க மெசேஜஸ் எல்லாம் பாத்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த தப்பு நடக்கும்போது அது அந்த மெசேஜ பார்த்த பர்சனோட மிஸ்டேக். செகண்ட் டைம் அதே விஷயம் நடக்கும்போது அது உங்களோட மிஸ்டேக். பிகாஸ் சம்டைம்ஸ் மத்தவங்களை சீக்கிரமா நம்புறது நம்மளோட மிஸ்டேக் தான். நீங்க ஒரு வாட்டி ஃபூல் ஆனீங்கன்னா தட்ஸ் ஃபைன். பட் திரும்ப திரும்ப ஃபூல் ஆனீங்கன்னா உங்களை ஏமாத்துறவங்க தப்பு இல்ல, ஏமாறுற உங்க தப்பு. ஸோ ஃப்ரம் நவ் எல்லாத்தையும் உங்க கண்ணை வச்சு மட்டும் பார்க்காதீங்க, உங்க மைண்டை வச்சும் பாருங்க. அப்போதான் உங்க லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் லைஃப் உங்களுக்கு ஒரு லெசனை டீச் பண்ணும். அதுல இருந்து நீங்க கத்துக்கலனா நீங்க கத்துக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு லெசனை டீச் பண்ணிட்டே இருக்கும்.